அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ் ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ எல்லாருமே அடுத்த வீடியோ எப்போன்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 எக்ஸாமுக்கு உண்டான 2018 மெக்கானிக்கல் கொஸ்டின் தான் பார்க்குறோம். 10 கொஸ்டினா முடிஞ்ச அளவுக்கு பக்காவான சொல்யூஷன்ஸோட கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய உங்களுக்கு அந்த 200 கொஸ்டின்ஸுமே சால்வ் பண்ண மாதிரி ஒரே வீடியோவில் ஒரு கொஸ்டின் பேப்பரை எடுத்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அது உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக சீக்கிரம் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. 200 கொஸ்டின்ஸும் ஒரே வீடியோவில் கொடுக்க போற ஒரு மாரத்தான் மாதிரி. அது உங்களுக்கு 200 கொஸ்டின்ல 4 ஆப்ஷன்ஸுக்கு எக்ஸ்பிளனேஷன் வச்சு பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 800 கொஸ்டின்ஸ் கிட்ட வந்துடும். ஸோ பக்காவா இருக்கும். நீங்க எப்படி இதுக்கு சப்போர்ட் பண்றீங்களோ அதே மாதிரி அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வேற லெவல்ல இருக்கும். அதை பார்த்தாலே நமக்கு ஒரு கிளியர் கட்டான ஐடியா கிடைச்சற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளோட மெட்டீரியல் அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்கிறான்னு ப்ரீவியஸ் இயர்ல இருந்து மட்டும்தான் அனலைஸ் பண்ண முடியும். இதுல அதாவது எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட். நீங்க எதிர்பார்க்காதது எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஒவ்வொரு கொஸ்டினுமே. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ அடுத்து 21வது கொஸ்டின் பாருங்க. A spark plug having a longer path of heat travel is called as. ஸோ லாங்கர் பாத் ஆஃப் ஹீட் டிராவல் இஸ் கால்ட் அஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாட் பிளக். அதாவது இந்த ஸ்பார்க் பிளக்கை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாங் த்ரெட் ஷார்ட் த்ரெட் இருக்கு. நீங்க மெக்கானிக்கல்ல படிச்சிருந்தீங்களா ஆட்டோமொபைல படிச்சீங்கன்னா தெரியும். இல்லாட்டி நம்ம மெக்கானிக் ஷாப்க்குலாம் போவோம்ல, நம்ம 2 வீலர் நார்மலா யூஸ் பண்றோம்ல. ஸோ 2 வீலர்ல ஒரு மாதிரி இருக்கும், 4 வீலர் ட்ரக்ல அதுல ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த கார்பரேட்டர் இந்த ஸ்பார்க் பிளக்கை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா 2 வீலர்லேயே லாங் த்ரெட் ஷார்ட் த்ரெட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இந்த ஸ்பார்க் பிளக். நீங்க பார்த்துருப்பீங்க இன்ஜின்ல ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு ரப்பர் டியூப் போட்ட மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ அதுல வந்து நீங்க கிக்கர் ஸ்டார்ட் பண்றப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்பார்க் பிளக் மூலியமாக தான் என்ன ஆகும்னா ஸ்பார்க் அதாவது எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகும். இந்த எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகுறப்ப இன்ஜின்ல அந்த நேரத்துல என்ன பண்ணணும்னா கார்பரேட்டர் என்ன பண்ணணும்னா அந்த பெட்ரோல் இருக்கு பாத்தீங்களா, பெட்ரோலோ எனி ஃபியூல். ஸோ 2 வீலர்னா உங்களுக்கு இதுல இருக்கும் பெட்ரோல் பிளஸ் இந்த எலக்ட்ரிசிட்டி சேர்ந்து தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா இக்னிஷியன் ஆகும். அதைத்தான் வந்து என்ன சொல்லுவோம்னா ஸ்பார்க் இக்னிஷியன் அப்படின்னு சொல்லுவோம். எஸ்ஐ இன்ஜின். ஸோ எஸ்ஐ இன்ஜின் எதுல யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓட்டோ சைக்கிள்ல. எஸ்ஐ இன்ஜின் அதோட அப்ளிகேஷன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஓட்டோ சைக்கிள்ல யூஸ் ஆகும். சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு கோர் ரிலேட்டடாக தெரிஞ்சுக்க எந்த கொஸ்டின் கேட்டாலும் எப்படினாலும் நம்ம ஆன்சர் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. நம்மளோட கெப்பாசிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதா. ஸோ இது நம்ம மெட்டீரியல். அதாவது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சார் இதுக்கு சொல்யூஷன்லாம் உங்க மெட்டீரியல் கொடுத்த மெட்டீரியல் தான் 1-2 கொஸ்டின் தான் கொடுத்த மெட்டீரியல் இருந்து வைப்போம். ஏன்னா எல்லாமே நம்ம மெட்டீரியல்ல இருந்து எடுத்து வச்சிட்டோம்னா அதுக்கு நான் ஃப்ரீயாவே மெட்டீரியல் கொடுத்துடலாம்ல. ஸோ அந்த ரீசன் தான். ஸோ இதெல்லாம் சிலது நம்ம மெட்டீரியல் வந்து இருக்கும், சிலது வந்து நம்மளோட சோர்ஸை பொறுத்து தான் இருக்கும். சரிங்களா? ஆனா இந்த கொஸ்டின்லாம் கேட்பாங்க அப்படின்றதுக்காண்டி தான் இந்த பாயிண்ட்ல கேட்கிற பாயிண்டா தான் நம்ம தூக்கி வச்சிருப்போமே தவிர மற்றபடி கேட்காத பாயிண்ட்ஸ் மேக்ஸிமம் எடுக்க மாட்டோம். சரிங்களா? ஸோ ஹாட் பிளக்னா என்ன? ஹாட் பிளக் ஹேஸ் ஏ லாங் இன்சுலேட்டர். ஸோ இது கொஸ்டின்ல பார்த்த பாத்தீங்களா ஹாட் பிளக் தான் என்னது லாங்கர் பாத் லாங்கர் த்ரெட் இந்த மாதிரி கொடுத்திருந்தா ஹாட் பிளக், லாங்கர் இன்சுலேட்டர் அப்படின்னு கொடுத்திருந்தா ஹாட் பிளக் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்ட்ரல் எலக்ட்ரோட் வாட்டர் ஜாக்கெட். ஸோ இந்த சென்ட்ரல் எலக்ட்ரோடுக்கும் வாட்டர் ஜாக்கெட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதான் வந்து என்னது சென்டர் எலக்ட்ரோடு. சரிங்களா? ஸோ இதுக்கும் அந்த வாட்டர் இதுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ஆனது ஹாட் பிளக்ல அதிகமா இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி அப்ளிகேஷன் இந்த ஹாட் பிளக் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியம் அண்ட் லோ ஸ்பீட் இன்ஜின்ஸ். என்னதுங்க? மீடியம் அண்ட் லோ ஸ்பீட் இன்ஜின்ஸ் அண்ட் ஹோல்டு கண்டிஷன் வேற ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் இஸ் லோ. இதை வந்து ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சரும் வந்து லோவா இருக்கிறனால 2 வீலர் நீங்க ஈவன் இந்த மழை காலத்துல கூட செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணாம கிக்கர் ஸ்டார்ட் பண்ண சொல்ற காரணமே இதுதான். சரிங்களா? அடுத்து ஹோல்டு பிளக்னா ஷார்ட் லென்த் இன்சுலேட்டர். அப்ப பாருங்க ஹோல்டுனா ஷார்ட், ஹார்ட்னா லாங் அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க. சப்போர்ட் மிஸ் மேட்ச்ல கேட்கலாம், இல்ல வந்து டைரக்டா வந்து மேட்ச் த ஃபாலோயிங்ல இதெல்லாம் கேட்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? கூற்று காரணமா கூட கேட்கலாம். இதை வந்து உங்களுக்கு ரீசன் அசம்ப்ஷன் அந்த மாதிரி கூட கேட்கலாம். நல்லா படிச்சுக்கோங்க எல்லாத்தையுமே. ஸோ ஹீட் இஸ் டிசிபேட்டட் ஃப்ரம் த சென்ட்ரல் எலக்ட்ரோட் டு த கூலிங் சிஸ்டம். ஸோ இதோட அப்ளிகேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீட் கார்ஸ், ஹெவி டியூட்டி இன்ஜின்ஸ். கார்ல இந்த ஹெவி டியூட்டி இன்ஜின்ஸ்ல தான் இந்த ஹோல்டு பிளக் யூஸ் பண்ணுவோம். ஹாட் பிளக் வந்து மீடியம் அண்ட் லோ ஸ்பீட் இன்ஜின்ஸ். சரியா? ஸோ அதுக்குண்டான டிஃபரன்ஸ்
cold spark plug, hot spark plug. Designed for engine operating at high RPM. High RPM னா என்னன்னு தெரியும்ல? RPM னா இந்த மாதிரி அப்ரிவேஷன் கேட்பாங்க. Rotation per minute. Rotation per minute in the RPM under heavy loads. இது suitable for engine slow to moderate loads and RPMs. சரியா? அடுத்து hold sparkல heat transfer path is shorter. இது வந்து ஷார்ட் த்ரெட் உள்ளது, இது வந்து லாங் த்ரெட் உள்ளது. சரியா? இது லார்ஜ் ஏரியா எக்ஸ்போஸ் டு கம்போசன் கேசஸ். அடுத்து இத கூட கேட்கலாம், இன் கம்பேர்ட் டு கோல்ட் ஸ்பார்க் பிளக் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் ஷார்ட்டர் ஆர் லென்த்தர், அந்த மாதிரி கூட கேட்கலாம் கொஸ்டின்ஸ். ஸோ இதுக்காண்டி தான் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பாருங்க அப்படின்னு நம்ம சொல்றது. ரெசிஸ்ட் ஓவர் ஹீட்டிங் அண்ட் ப்ரீ இக்னிஷன் இஸ் ஹை. இங்க வந்து ப்ரிவென்ட் கூலிங் இன்ஜின் இஸ் தட் ஆப்ரேட் லோயர் ஸ்பீட்ஸ் ஆர் ஐடியலிங். ஸோ வேற என்ன இதுல முக்கியமா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப்பிக்கலி ஆஸ் எ ஹோல்டர் ஹீட் ரேஞ்ச் ஹையர் நம்பர், இது ஆட்டர் ஹீட் ரேஞ்ச் லோயர் நம்பர். சரியா? அதுக்கப்புறம் வேற என்ன, வேர் வித் ஃபோர்ஸ்டு இண்டக்ஷன் டர்போ சார்ஜஸ் ஆர் சூப்பர் சார்ஜஸ். இந்த எது கோல்டு ஸ்பார்க், இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் கம்ப்ரஷன் ரேஷியோஸ். ஸோ கம்ப்ரஷன் ரேஷியோ என்னென்ன அப்படின்றத நம்ம போன வீடியோல பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஸோ அதை நீங்க ஆன்சர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? அதாவது எஸ்ஐ இன்ஜினுக்கு கம்ப்ரஷன் ரேஷியோ என்ன, சிஐ இன்ஜினுக்கு கம்ப்ரஷன் ரேஷியோ என்ன அப்படின்றத சொல்லுங்க. டியூயல் சைக்கிளுக்கு நான் சொன்னேன் 6 to 12. இது 6 to 12னா இங்க என்ன வரும், 4 to 10, 4 to 10 வரும், இங்க 11 to 16 வரும். கரெக்டா? கரெக்டா? நான் தப்பா சொல்லியிருக்கேன்னா கரெக்டா சொல்லியிருக்கேன்னா நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. மேபி நான் வந்து கரெக்டா தான் சொல்லியிருக்கேன் அப்படின்றத நம்புறேன், இருந்தாலும் நம்ம பார்த்துருவோம், ஏன்னா அதுவும் ரொம்ப முக்கியம் இல்லையா? போன தடவை ஸ்பார்க் இக்னிஷன் இந்த இருக்கு, எடுத்தோன்னே இருக்கு. ஸோ பாருங்க, பெட்ரோல் இன்ஜின் வந்து 6 to 10. சரிங்களா? 6 முதல் 10 பெட்ரோல் இன்ஜின், அதாவது எஸ்ஐ இன்ஜின். டீசல் இன்ஜின் பாத்தீங்கன்னா 16ல இருந்து 20. இங்க என்னது, இது வந்து சிஐ இன்ஜின். சரிங்களா? அது வந்து டீசல் இன்ஜின். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கிளியராங்க? ஸோ எல்லாமே நமக்கு முக்கியம் தான், எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஓகே. அதே மாதிரி கம்ப்ரஷன் பாரு, எஸ்ஐ இன்ஜினுக்குனா 10 பாரு, சிஐ இன்ஜினுக்குனா 35 பாரு. ஓகே, கிளியரா? ஓகே, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் கண்டென்சர் இன் எ பேட்டரி காயில் இக்னிஷன் சிஸ்டம்? அதாவது பேட்டரி காயில் இக்னிஷன் சிஸ்டத்துல கண்டென்சரோட வேலை என்ன? ஸோ நீங்க மேக்சிமம் நார்மலாவே பாத்தீங்க அப்படின்னா ஃபேன்லாம் ஓடும், நம்மளோட சீலிங் ஃபேன்லாம் போச்சுன்னா அதோட ஸ்பீடு வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சுன்னா என்ன பண்ண சொல்லுவாங்க, கண்டென்சர் மாத்தி பாருங்க. ஸோ அது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, டு சேஃப்கார்ட் த பிரேக்கர் பாயிண்ட்ஸ். அந்த ஒரு பிரேக்கர் பாயிண்ட்ஸ் வரைக்கும் அதுக்கு சேஃப்கார்ட் கொடுக்கறதுக்காண்டி தான் இந்த கண்டென்சர் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ பேட்டரி காயில் இக்னிஷன் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் எ டைப் ஆஃப் இக்னிஷன் சிஸ்டம் யூஸ்டு இன் எ ஸ்பார்க் இக்னிஷன் இன்ஜின். ஸ்பார்க் இக்னிஷன் இன்ஜின்ல யூஸ் ஆகக்கூடியதாக இருக்கக்கூடியதா இது இந்த. சரியா? இது பவரிங் த ஸ்பார்க் பிளக். நீங்க கிக்கர் ஸ்டார்ட் பண்றப்ப உங்களுக்கு அங்க இருந்து ஜென்ரேட் ஆகுற பவர் எங்க, பேட்டரிக்கு போகும். சரிங்களா? உங்களுக்கு பேட்டரிக்கு போகும். அதே மாதிரி ஏர் ஃபியூல் மிக்சருக்கும் இந்த ஸ்பார்க் பிளக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இக்னிஷன் சிஸ்டம் இஸ் பவர்டு பை 6 or 12 volt பேட்டரி. ஸோ நீங்க நார்மலா 2 வீலர்ல பாத்தீங்கன்னா 6 or இந்த மாதிரி பேட்டரி தான் பார்த்துருப்பீங்க. அமரன், எக்ஸைட் இந்த மாதிரி நிறைய வந்து உங்களுக்கு இதுல இருக்கும். சரிங்களா? அதனால பாருங்க, பேட்டரி சப்ளைஸ் எலக்ட்ரிசிட்டி டு த இக்னிஷன் சிஸ்டம், thus it's named the battery ignition system. சரிங்களா? பேட்டரி இக்னிஷன் சிஸ்டம். ஸோ கண்டென்சர் அப்ப எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத பாத்துக்கோங்க. சரிங்களா? கெப்பாசிட்டர் இருக்கு, பேலஸ்ட் ரெசிஸ்டர் இருக்கு, டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கு. சரியா? இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த மெயின் காம்பனன்ட் ஆஃப் பேட்டரி இக்னிஷன் சிஸ்டம் என்னென்ன இருக்குன்னு பாத்துக்கோங்க. பேட்டரி, பேலஸ்ட் ரெசிஸ்டர், இக்னிஷன் சுவிட்ச், இக்னிஷன் காயில், கெப்பாசிட்டர் ஆர் கண்டென்சர். ஸோ இதுதான் வந்து கெப்பாசிட்டர் ஆர் கண்டென்சர், டிஸ்ட்ரிபியூட்டர், ஸ்பார்க் பிளக். ஸோ இதுல கேட்பாங்க, சப்போஸ் விச் ஒன் இஸ் நாட் யூஸ்டு ஃபார் த பேட்டரி இக்னிஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஏதாச்சும் 4ல 3 வந்து கரெக்டா கொடுத்துருப்பாங்க, 1 வந்து தப்பா கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து உங்களுக்கு இக்னிஷன் சுவிட்ச், கெப்பாசிட்டரு, டிஸ்ட்ரிபியூட்டரு, இன்னொரு இடத்துல டிரான்சிஸ்டர்னு கொடுத்துருப்பாங்க. அப்ப அது அதுல மிஸ்மேட்சா இருக்கிறது எது, டிரான்சிஸ்டர் தான். புரியுதா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் அவைலபிளா இருக்குங்க.
உங்களுக்கு டிஎன்பிசி மோட்டார் வெஹிக்கிளுக்கு 20 யூனிட்ஸ்க்கான மெட்டீரியல் அவைலபிளா இருக்கு. தயவு செய்து இப்ப நீங்க வாங்கி படிச்சா கூட பாஸ் ஆகிறதுக்குள்ள பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதுல ஒரு மேஜர் நம்மளோட மெட்டீரியல்ல மேஜர் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட் வைஸாவும் தனித்தனி டாபிக் மைக்ரோ டாபிக் லெவல்ல நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அதை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருப்போம். அப்போ அது உங்களுக்கு ரொம்பவே டெய்லிக்கு படிக்கிறப்போ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எப்படி இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இப்போ ஒரு நிமிஷம் சிலபஸ் இது புக் லிஸ்ட்ல ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு. ஸோ இப்போ நீங்க நார்மலா இப்போ இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் எடுத்துக்கிறீங்கன்னா, இதுல உங்களுக்கு ஒவ்வொரு பிடிஎஃபா கொடுத்துருப்போம். இந்த இல்ல ஃபேக்டர் இன்ஃபுளுன்சிங் இது ஒரு பிடிஎஃபா இருக்கும். பிரின்சிபல்ஸ் ஆஃப் லே அவுட், டெக்னிக் இஸ் யூஸ்டு டு இம்ப்ரூவ். ஸோ இந்த மாதிரி தனித்தனி பிடிஎஃபா ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்காங்கல்ல, டெய்லிக்கு நீங்க என்னென்ன படிச்சீங்க அப்படின்றத ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும். சரி, தயவு செய்து என்ன பண்ணுங்க, வேணுங்கிறவங்க தாராளமா கீழே சாம்பிள் மெட்டீரியல் எல்லாமே இருக்கு. நம்மளோட வெப்சைட்லயே நீங்க டைரக்டா போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ rlaacademy.com இந்த வெப்சைட்ல பண்ணிக்கலாம். வேற எதுவும் மெட்டீரியல் பத்தின டவுட் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட். In modern vehicles, the headlight dimming switch is mounted on them. நிறைய பேர் நீங்க எல்லாருமே படிக்கிறப்ப என்ன பண்ணுங்கன்னா, இமேஜினேஷன் நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆட்டோமொபைல் இன்ஜினியரா இருக்கிறப்ப மேக்சிமம் அப்ளிகேஷன் ஓரியன்டா நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அந்த இதை டைரக்டாவே போய் பாருங்க. ஒரு காரோ பைக்கோ இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா டைரக்டா நீங்க போய் இப்போ இந்த கொஸ்டின்லாம் இதுக்கு ஞாபகம் வச்சு பாக்குறப்ப இந்த கொஸ்டின் எப்ப கேட்டாலும் உங்களுக்கு அந்த விஷயம் ஞாபகம் வந்து அப்ளிகேஷன் ஓரியன்டா பாக்குறப்ப. ஸோ நீங்க எந்த அளவுக்கு அப்ளிகேஷன்ல கரெக்டா நாலேஜபிளா இருக்கீங்களோ அதை பொறுத்து உங்களால ஈஸியா ட்ராக் பண்ணிட முடியும். நீங்க பாருங்க, ஹெட்லைட் டிம்மிங் சுவிட்ச் இஸ் மவுண்டட் ஆன் தி எங்க ஸ்டியரிங் காலம். நம்மளோட கார் இருக்கும் பாத்தீங்களா, கார் ஸ்டியரிங்ல அந்த ஸ்டியரிங்க்கு கீழே தான் என்ன இருக்கும், இந்த இது இருக்கும் பாத்திருப்பீங்களா, கீழே மேல அப் அண்ட் டவுன் இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி லைட் டிம்மிங் சுவிட்ச் இந்த இதுல இருக்கும். இது பார்த்திருப்பீங்க. கார் ஓட்டுற எல்லாருமே, கார் ஓட்டுற தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பா இது தெரியும். தயவு செய்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து, which one of the following is used in trucks? ட்ரக்ல யூஸ் பண்ணக்கூடிய ஆக்சில் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ அப்போ செமி ஃப்ளோட்டிங்னா எங்க யூஸ் ஆகுது, 3/4னா எங்க யூஸ் ஆகுது, நாட் ஃப்ளோயிங். ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஓரியன்டா தான் கேட்பாங்க. இப்போ ட்ரக்குக்கு யூஸ் ஆகுது எது, ஃபுல்லி ஃப்ளோட்டிங் ரியர் ஆக்சில். ஃபுல்லி ஃப்ளோட்டிங் ரியர் ஆக்சில். சரியா? ஃபுல்லி ஃப்ளோட்டிங் ரியர் ஆக்சில். சரியா? ஓகே, நெக்ஸ்ட். Which one of the following is used to reverse the direction of rotation in gearbox? Rotation in gearbox. Which one of the following is used to reverse the direction of rotation? என்ன question? Reverse the direction of rotation in a gearbox. எந்த gear? Ideal gear. Ideal gear இந்த இது பாத்தீங்கன்னா ரெண்டுமே எப்படி சுத்துது, ரெண்டுமே இப்படி சுத்துது. இது clockwise, இது clockwise. சரியா? இது கிளாக்வைஸ், இது ஆன்டி கிளாக்வைஸ். ரெண்டுமே ஆன்டி கிளாக்வைஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ரொட்டேஷனை ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஆன்டி கிளாக்வைஸா சுத்துறப்பதான் உங்களுக்கு என்னது, ரொட்டேஷனை கிளாக்வைஸா இங்கிட்டு மாத்த முடியும். சரியா? ஸோ அப்போ அதோட வேலை என்னது, ஐடியலரோட வேலை, ஐடியல் கியரோட வேலை தான் அந்த வேலை. சரியா? ஐடியல் கியர் எங்க பிளேஸ் ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு கியருக்கு இடையில பிளேஸ் ஆயிருக்கும். என்ன கியர், டிரைவருக்கும் ட்ரிவனுக்கும் இடையில இருக்கக்கூடியதான் ஐடியல் கியர். Ideal gear rotates in the opposite direction as the driver gear and follower gear rotates in the opposite direction. இப்போ இந்த டிரைவர் கியர் ரொட்டேஷன் ஆகுது அப்படின்னா, இப்போ இது என்ன ஆகும், ஆப்போசிட்ல ரொட்டேஷன் ஆகும். இது இப்படி ரொட்டேட் ஆகிறப்ப இந்த ஐடியல் கியர் என்ன ஆகும், ஆப்போசிட்ல ரொட்டேட் ஆகும். அதே மாதிரி தான் இந்த சேம் டைரக்ஷன். சரிங்களா? இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் டு சேஞ்ச் த ஸ்பேசிங் பிட்வீன் த இன்புட் அண்ட் அவுட்புட் ஆக்சில். இது எதுக்காக யூஸ் ஆகுது, இன்புட் அண்ட் அவுட்புட் ஆக்சிலோட சேஞ்ச் பண்றது, ஸ்பேசிங்கை சேஞ்ச் பண்றதுக்காண்டி தான் இது யூஸ் ஆகுது. சரியா? நெக்ஸ்ட், be using synchronizing device, the two involved adjacent gears have their speeds. அதாவது சிங்க்ரனைசிங் டிவைஸ்ல ரெண்டு அட்ஜஸ்ட் பண்ற கியரு அதோட ஸ்பீட் எப்படி இருக்கும், அதிகமா இருக்குமா, கம்மியா இருக்குமா, சமமா இருக்குமா, சமம் அல்லாததா இருக்குமா அப்படின்றது கேட்டிருக்காங்க. synchromesh gearbox. So its synchromesh gearbox may use the synchromesh device which replace the dog clutch used in the constant mesh gearbox. So அப்ப இங்க பாருங்க, எதை ரீப்ளேஸ் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக் கிளட்ச்.
கான்ஸ்டன்ட் மெஷ் கியர் பாக்ஸ்ல டாக் கிளட்சை ரீப்ளேஸ் பண்றதுக்கு தான் இந்த சிங்க்ரோ மெஷ் டிவைஸ் யூஸ் ஆகுது. இதை கூட ஒரு கொஸ்டினா கேட்கலாம், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சிங்க்ரோ மெஷ் டிவைஸ் ஆர் யூஸ்டு டு மேக் த ஆபரேஷன் ஆஃப் சேஞ்சிங் கியர்ஸ் ஈஸி. ஸோ இது எதுக்காக யூஸ் ஆகுதான், சேஞ்சிங் கியரை வந்து சேஞ்ச் பண்றதுக்கு இது ரொம்பவே யூஸ் ஆகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த பேசிக் பிரின்சிபல் ஆஃப் சிங்க்ரனஸ் டிவைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, the dog clutch and the driving gears, டாக் கிளட்சையும் டிரைவிங் கியர்ஸையும் என்கேஜ் பண்றதுக்கு ரொம்பவே பாசிட்டிவா இருக்கக்கூடியதா எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த சிங்க்ரனைசிங் டிவைஸ். ஈக்குவலைஸ்டு தியர் ஸ்பீட்ஸ் அண்ட் தென் பாசிட்டிவ் என்கேஜ்மெண்ட் should be made. தெரியுதா இந்த இடத்துல, ஈக்குவலைஸ்டு தியர் ஸ்பீட்ஸ் சிங்க்ரனைசிங் டிவைஸ்ல ஈக்குவலைஸ் பண்ணுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலயே பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து கான்ஸ்டன்ட் மெஷ் கியர் பாக்ஸ்ல சிங்க்ரனஸ் டிவைஸ்க்கு ரீப்ளேஸ் ஆகுறது எதுன்னு பாத்தீங்கன்னா டாக் கிளட்ச். இதை கூட ஒரு கொஸ்டினா கேட்கலாம், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஏஇ மெட்டீரியல், தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு மெட்டீரியல் இருக்கு. ஜிஎஸ் மெட்டீரியல் உங்களுக்கு இன்னும் ஒரு 2 days லான்ச் ஆயிரும். அதுக்கும் வீடியோ வரும், உங்களுக்கு கண்டிப்பா போய் பாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸோ எல்லாத்துக்குமே ஏஇ எக்ஸாமுக்கு எல்லாத்துக்குமே நம்ம கிட்ட பிடிஎஃப் மெட்டீரியல் அவைலபிள் இருக்கு. வேணுங்கிறவங்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி rlaacademy.com நம்ம வெப்சைட்லயும் பாருங்க, சரியா? பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து, the purpose as recirculating ball type steering gearbox is reduced. அதாவது ball type steering gearbox எதை ரெடியூஸ் பண்றதுக்காக அவங்க யூஸ் பண்றாங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ எதை ரெடியூஸ் பண்ணதுக்காக, ஆப்ரேட்டிங் ஃப்ரிக்ஷன், அதாவது ரெண்டுக்கு உண்டான உராய்வை குறைக்கிறதும் இந்த ஃப்ரிக்ஷன்ல இருக்கிறதுக்காக குறைக்கிறதுக்காக இதை யூஸ் பண்றாங்க. இது பாருங்க. ஸோ இதுதான் அந்த ரீசர்க்குலேட்டிங் பால் பியரிங்ஸ், இந்த சர்க்கிள் பால் பியரிங்ஸ். இதெல்லாம் நீங்க நார்மலாவே ஒரு பியரிங்ல பார்த்திருப்பீங்க, சரியா? இந்த பால் சர்வ் டு ரெடியூஸ் ஃப்ரிக்ஷன், வியர் இன் த கியர் அண்ட் ரெடியூஸ் ஸ்லோப். ஸோ எதுக்காக, ரெடியூஸ் ஃப்ரிக்ஷன் அண்ட் வியர் இன் த கியர், அதாவது கியர் டேமேஜ் ஆகிறது பாதுகாக்கிறதுக்கு, ரெடியூஸ் ஸ்லோப் சாய்வா இருக்கக்கூடிய ஸ்லோப்பை வந்து ரெடியூஸ் பண்றதுக்கும் யூஸ் ஆகக்கூடியதாக இருக்கு. ஸோ when changing the direction of the steering wheel, catching to wheel the field loose. ஸோ இதெல்லாம் எதுக்கு முன்னாடி எங்க யூஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா BMW அண்ட் பென்ஸ் 1990s 1990களில் இந்த பால் பியரிங் கியர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, சரியாங்க? ஸோ இது எப்படி இருக்குன்றத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், த்ரெட் டிஸ்டார்ஷன் இஸ் லீஸ்ட் ஆன் டேஷ் டயர்ஸ், அதாவது டயர்ஸை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஆட்டோமொபைல்ல வந்திருக்கும்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. டயர்ஸ் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க டாபிக். த்ரெட் டிஸ்டார்ஷன் இஸ் லீஸ்ட் ஆன் டேஷ் டயர்ஸ், த்ரெட் டிஸ்டான்ஷன் எங்க கம்மியா இருக்கும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ரேடியல் பிளேட் டயர்ஸ், ரேடியல் பிளேட் டயர்ஸ் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ரேடியல் பிளேட் டயர்ஸ், டயர் கார்ட்ஸ் ரன் ரேடியலி அட் 90 டிகிரி ஆங்கிள். ஸோ ரேடியல் பிளேல எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா டயர் கார்டு வந்து 90 டிகிரி ஆங்கிள் இருக்கக்கூடியதாக இருக்கும். ஸ்டீல் பெல்ட் இன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், அதாவது நீங்க டயர்லாம் எரிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அலுமினியம் கலர், அதாவது சில்வர் கலர்ல பாத்தீங்கன்னா கம்பி எல்லாம் நிறைய இருக்கும், இல்ல வந்து காப்பி கலர்ல ஒரு கம்பி மாதிரி இருக்கும், நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ப்ரொவைட்ஸ் அடிஷனல் ஸ்டெபிலிட்டி டு ஸ்டப்பர், வெறும் லப்பரை மட்டும் போட்டிருந்தா அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி இருக்குமான்றது தெரியாது டயரை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த கம்பியை இடையில யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரேடியல் பிளேட் டயர்ஸ் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் ட்ராக்ஷன் அண்ட் ஹேண்ட்லிங், பெட்டர் ஃபியூல் எஃபிஷியன்சி, லாங்கர் டயர் லைஃப், enhanced stability and cornering, reduced thread distortion. ஸோ நீங்க டயர் எடுத்துக்கிட்டீங்கனாலே நிறைய கம்பெனி பார்த்துருப்பீங்க, MRF, சியட், டிவிஎஸ். ஸோ இதெல்லாம் மேஜரா பிராண்ட், இந்த மாதிரி அப்போலோ டயர்ஸ். ஸோ நீங்களே நார்மலா 2 வீலருக்கும் சரி 4 வீலருக்கும் சரி இந்த டயர்லாம் வாங்கி பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் டயர் பேசிக், அதை தான் சொல்றேன், அப்ளிகேஷன் ஓரியன்டா பாக்குறப்போ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரேடியல் பிளேட் டயர்ஸ் ஆர் ஒய்லி யூஸ்ட் இன் மாடர்ன் வெஹிக்கிள்ஸ் டியூ டு தியர் சுப்பீரியர் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் டியூரபிலிட்டி, சரியா? அடுத்து ரேடியல் பிளேட் டயர்ஸ் ஆல்சோ நோன் அஸ் ரேடியல் டயர்ஸ் ஆர் ரேடியல் கன்ஸ்ட்ரக்ஷன் டயர். ரேடியல் டயர்ஸ்னாலும் ஒண்ணுதான், ரேடியல் கன்ஸ்ட்ரக்ஷன் டயர்ஸ்னாலும் ஒண்ணுதான், சரியா? ஸோ இதுதாங்க அது ரேடியல் டயர்னா இந்த இருக்கு பாருங்க, இப்படிதான் இருக்கும். அதாவது 90 டிகிரி ஆங்கிள் இருக்கும்னு சொன்னோம் பாத்தீங்களா, இதான் அந்த 90 டிகிரி பிளேஸ். அதாவது இங்க இருக்கிறது இப்படி இருக்கும், இது வந்து 90 டிகிரில இருக்கக்கூடியதாக இருக்கும். பயாஸ் பிளேட் டயர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவர்லாப்பிங் பிளேஸ் பிட்வீன் 30 டிகிரி டு 45 டிகிரி. ஸோ பயாஸ் பிளேட் டயர்ஸ்ல எந்த டிகிரி இருக்கு, ரேடியல் டயர்ஸ்ல எந்த டிகிரி இருக்கு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் கேட்கக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்கக்கூடியதாக இருக்கும், தயவு செய்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரேடியல்னா ரேடியன்னா 90 டிகிரி அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பயாஸ் அப்படின்னா 30 டிகிரி டு 45 டிகிரி அப்படின்ற ஞாபகம் வச்சுக்கோங்க. கிராஸ் பிளே பயாஸ் டயர்,
ஸோ கிராஸ் பிளேனா இப்படி இருக்கும் தெரியுதா. அடுத்து ரேடியல் டயர்னா இப்படி இருக்கும், போல்டட் பயாஸ் டயர்னா இப்படி இருக்கும். ஸோ கிராஸ் பிளே டயர்ஸ் have higher thread distortion due to their crisscross pattern of tire guards. So higher thread distortion எங்க இருக்கு, கிராஸ் பிளே டயர்ஸ். நமக்கு கேட்ட கொஸ்டின் என்னன்னு தெரியுமா, லீஸ்ட் thread distortion அது எதுல வரும், ரேடியல் பிளே டயர்ஸ்ல வரக்கூடியது. கிராஸ்ட் பிளே பெல்டட் டயர்ஸ் offer improved to stability but still have higher thread distortion. ரேடியல் பிளேவோட அதிகமா இருக்கும் சரியா. அதே மாதிரி பயாஸ் பிளே டயர் சிமிலர் டு கிராஸ் பிளே டயர்ஸ் வித் ஹையர் த்ரெட் டிஸ்டார்ஷன். இப்போ உங்களுக்கு கேட்கலாம் இதுல எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை வந்து மேட்ச் த ஃபாலோயிங்ல டைரக்டா கேட்கலாம், 4 ஆப்ஷனையும் மேட்ச் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹையர் த்ரெட் டிஸ்டார்ஷன் which one is not match அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது கொடுத்துருக்கக்கூடிய லோயர் ஹையர் த்ரெட் டிஸ்டார்ஷன்ல எது ஒண்ணு பொருந்தாதது அப்படின்னு கேட்பாங்க. அப்ப எது ஒண்ணு, கிராஸ் பிளே கொடுத்திருப்பாங்க, கிராஸ் பிளே பெல்டட் கொடுத்திருப்பாங்க, பயாஸ் கொடுத்திருப்பாங்க, ரேடியல் பிளே கொடுத்திருப்பாங்க. அப்ப ரேடியல் பிளே தான் வந்து லீஸ்ட் டிஸ்டார்ஷன். சோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும், நீங்க படிச்சிருந்தாதான் உங்களால என்ன பண்ண முடியும். இப்ப 4 ஆப்ஷன் இருக்கு, 1 2 3 4 இருக்குன்னா 4க்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியல, அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியலன்னா எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணோம். இது ஹையர் த்ரெட் டிஸ்டார்ஷன், அப்ப இது லீஸ்ட், அப்ப இதுதான் வரும். இந்த மாதிரி எலிமினேஷன் மெத்தட், சாய்ஸை வந்து கழட்டி விடுற மெத்தட், ஸோ இந்த மாதிரி நிறைய நீங்க மெத்தட் யூஸ் பண்ணோம். அதுக்கு நீங்க இந்த மாதிரி கொஸ்டின் சால்வ் பண்ணாதான் உங்களால பண்ண முடியும். புரியுதாங்க. நெக்ஸ்ட், which one of the following is not an effect of wheel law. அதாவது வீல் லாக்க அஃபெக்ட் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. which one of the following is not an higher thread அந்த மாதிரி கேட்பாங்க சரியா. அது கரெக்டா ஃப்ளோல வரல சரியா. ஸோ வீல் லாக்கோட ஃபர்ஸ்ட் வீல் லாக்கு என்னென்ன எஃபெக்ட் எல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. சோ இதுல நாட் அன் எஃபெக்ட், இன்க்ரீஸ்டு த்ரெட் லைஃப் தான் நாட் அன் எஃபெக்ட். சோ என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும் சரிங்களா. ஸோ நம்ம படிச்சு சொல்றோம், தயவு செய்து நம்ம மெட்டீரியலை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல இருக்கிறது எல்லாமே நம்ம மெட்டீரியல்ல பக்காவா இருக்கு. சாம்பிளை பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் தயவு செய்து வாங்கிக்கோங்க. பிடிஎஃப் மெட்டீரியல் தான், பிடிச்சிருந்தா மட்டும் வாங்கிக்கோங்க, இல்லாட்டி இருக்கிற சோர்ஸை நல்லபடியா யூஸ் பண்ணிக்கோங்க. wheel lock. So wheel lock is also known as wheel lock. என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, wheel lockup occurs when the brakes are applied too aggressively causing the wheels to lock skid on their road surface. அதாவது பிரேக்கிங் மெத்தட் தாங்க. இப்ப பிரேக் மெத்தட்ல நீங்க பிரேக் பிடிச்சீங்கன்னா என்ன ஆகும், உள்ள இருக்கக்கூடிய பிரேக்கிங் சிஸ்டத்துல எவால்வ் பண்ணி அந்த இதை நிப்பாட்டும், ரொட்டேஷனை நிப்பாட்டும். ரொட்டேஷன் நிப்பாட்டுறப்ப அது எங்க ஆகும், அது உங்களுக்கு வீல்ல தான் போய் நிற்கும். ஸோ அது பேரு தான் வீல் லாக்அப் சரிங்களா. பிரேக் அப்ளை பண்ணாதான் உங்களுக்கு வீல் லாக்அப், வீல் லாக்னாலும் வீல் லாக்அப்னாலும் ஒண்ணுதான். எஃபெக்ட்ஸ் ஆஃப் வீல் லாக். ஸோ இது வந்து எஃபெக்ட்ஸ் ஆஃப் வீல் லாக் என்னென்ன நம்ம பார்த்தோம்ல. ஆப்ஷன் ஏ, reduced steerability, vehicle becomes difficult to control. Swings around, vehicle may skid or swing controllably. Presence in flat spots on tire, friction generates heat causing tire damage. அதாவது வீல் லாக் இருந்துச்சுன்னா இதெல்லாம் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. Wheel lock does not result in increased thread life. இதுதான் வந்து does not affect. Wheel lock actually reduce thread life due to excessive heat generation, friction and abrasion, tire damage and wear. அப்ப thread life வந்து ரெடியூஸ் ஆகும், அந்த இடத்துல வீல் லாக் வந்து ரெடியூஸ் ஆகும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன காரணம் இருக்கும், ஹீட் ஜெனரேஷன் எக்ஸசிவா இருக்கிறது, ஃபிரிக்ஷன் அண்ட் அப்ராஷன் காரணமாக, டயர் டேமேஜ் அண்ட் வியர் காரணமாக சரியா. அடுத்து அடிஷனல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் வீல் லாக், இதை கூட கேட்கலாம். என்னென்ன இருக்குன்னு பாருங்க. லாஸ் ஆஃப் ட்ராக்ஷன், ரெடியூஸ்டு பிரேக்கிங் எஃபெக்டிவ்னஸ், இன்க்ரீஸ்டு ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ், பொட்டென்ஷியல் லாஸ் ஆஃப் வெஹிக்கிள் கண்ட்ரோல். ஸோ இதுவுமே என்னது வீல் லாக்கோட எஃபெக்ட்ஸ் தான். டு அவாய்ட் வீல் லாக் மாடர்ன் வெஹிக்கிள்ஸ் ஆஃப்டன் ஃபெயிலியர். ஸோ வீல் லாக்கை அவாய்ட் பண்றதுக்கு என்னென்னலாம் யூஸ் பண்றாங்க அப்படின்றத பாருங்க. ஏபிஎஸ் இப்போ மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும், ஏபிஎஸ் ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம் எல்லா இடத்துலயுமே வந்துருச்சு. அதே மாதிரி எலக்ட்ரானிக் பிரேக் ஃபோர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், பிரேக் அசிஸ்ட், திஸ் சிஸ்டம் ஹெல்ப் மெயின்டைன் ட்ராக்ஷன் அண்ட் கண்ட்ரோல் டியூரிங் ஹார்ட் பிரேக்கிங். நீங்க சடனா பிரேக் போடுறதுக்கு இது எல்லாமே வந்து அவாய்ட் பண்றதுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து lateral bending of the frame side members may be cast on the account of. So lateral bending frame side members எதனால பாதிக்கப்படுகிறது அப்படின்றது மாதிரி கேட்டிருக்காங்க. weight of passengers, engine torque, braking torque, side wind. So இதை நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம். அந்த ஃப்ரேம்ல பாக்குறப்ப ஃபங்க்ஷன்ஸ் அப்போ என்னமோ நம்ம பார்த்திருந்தோம். அந்த கிளாஸ் வீடியோ பார்க்கலன்னா தயவு செய்து போய் பாருங்க
ஆட்டோமொபைல் கிளாஸஸ் எல்லாம் போட்டிருக்கோம். அதுல இது ஒன்று முக்கியமானது. சரியா? lateral bending of the frame side members refer to the sideways bending or deformation of the vehicle frame. அதாவது நீங்க எவ்வளவு லோட் அப்ளை ஆக ஆக அந்த ஃப்ரேமோட இது கொஞ்சம் டிஃபார்மேஷன் ஆகும். ஸோ சைடு வெண்ட் தான் இஸ் பிரைமரி காஸ் ஆஃப் லேட்டரல் பெண்டிங். அதாவது நீங்க வண்டி போக போக உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபோர்ஸஸும் சரி காத்து நீங்க என்னதான் இருந்தாலும் கரைய கல்லும் தேயும் அப்படின்னு சொன்னாங்க. நார்மலா உங்களுக்கு அந்த விண்டை பொறுத்தும் என்ன ஆகும், உங்களுக்கு கரை இருக்கும்னா சேஞ்சஸ் ஒரு டிஃபார்மேஷன் மைன்யூட் டிஃபார்மேஷன் நடக்கிறதுக்குன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கிராஸ் வைண்ட் ஃபோர்ஸஸ் எக்ஸட் ப்ரெஷர் ஆன் த வெஹிக்கிள் சைடு ஃப்ரேம் சைட் மெம்பர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் லேட்டரல் பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸஸ். சரிங்களா? ஸோ அதர் ஃபேக்டர்ஸ் எதெல்லாம் லேட்டரல் பெண்டிங்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரிபிகல் ஃபோர்ஸ், லேட்டரல் ஃபோர்ஸ். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சென்ட்ரிபிகல் ஃபோர்ஸ், லேட்டரல் ஃபோர்ஸ். ஸோ இதுதான் ஆக்சுவலா லேட்டரல் பெண்டிங். The thesis is expert to lateral side force that may be due to chamber of the road, side wind, centrifugal force while turning a corner or collision with same object. என்னென்ன chamber of the road, side wind, centrifugal force. ஸோ நம்ம கொடுத்துருக்கிறது என்ன, சைடு விண்ட் தான் வராது அப்படின்றது கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பாருங்க, the weight of the passenger primarily affects vertical load and stress. அடுத்து இன்ஜின் டார்க் எதை அஃபெக்ட் பண்ணும், லாங்கிடியூனல் ஸ்ட்ரெஸ் அஃபெக்ட் பண்ணும். பிரேக்கிங் டார்க் அதுவும் லாங்கிடியூனல் ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு என்னது அஃபெக்ட் பண்ணும். சரியா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஓகே. ஸோ ஓவராலா இன்னைக்கு 10 கொஸ்டின் பார்த்தாச்சு. கண்டிப்பா நம்மளோட மெட்டீரியல் வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட முதல் வீடியோலாம் நம்ம பிளேலிஸ்டாவே கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணி விட்டுருக்கோம். தயவு செய்து பாருங்க, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அந்த 200 கொஸ்டின் சீக்கிரமாவே உங்களுக்கு வரும். கண்டிப்பா அது எவ்வளவு பெரிய நீங்க சப்போர்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு இன்னும் நிறைய வீடியோ உங்களுக்கு அந்த மாதிரி வரும். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.